மேல சத்தம் முழங்க மணமேடையில ஒரு தேவதை மாதிரி உட்கார்ந்திருந்தா யாதிரை. அவ பக்கத்துல அவங்க அம்மா அப்பாக்கு பிடிச்ச கை நிறைய சம்பாதிக்கிற கண்ணுக்கு லட்சணமான ஒரு மாப்பிள்ளை. இனிமேல் யாதிரை எப்பவும் சந்தோஷமா இருப்பா. இப்படி எனக்கு நானே ஆறுதல் சொல்லிட்டு கூட்டத்துல ஒருத்தனா தூரத்துல யாதிரையோட கல்யாணத்தை பார்த்துட்டு இருந்த என்னால கடைசியா அவள் கழுத்துல தாலி ஏறுற அந்த தருணம் பார்க்க முடியாம கண்ணை இருக்க மூடிக்கிட்டேன். மணமேடையில மஞ்சள் கைத்துல தாலி யாதிரை கழுத்துல தொங்கும் போது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல வேற என்ன, கிளம்பிடலாம் அப்படின்னு எழும்பும்போது என்னை பார்த்த அதிர்ச்சியில யாதிரை போகாத நில்லு அப்படின்னு கைய காட்டினான். கொஞ்ச நேரத்துல மணமேடையில இருந்து இறங்கி வந்த யாதிரை என் பக்கத்துல வந்து நின்று என்னை பார்த்து, எப்படி இருக்க முகிலா, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, நீ எனக்காக வருவன்னு நான் ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தேன். உனக்கு சொந்தமான ஒரு பொருள் என்கிட்ட பத்திரமா அப்படியே இருக்கு. இது அப்ப கொடுக்க எனக்கு தைரியம் இல்லை, இப்ப கொடுக்கலனா இனிமேல் எப்பவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ பையில இருந்து ஒரு பழைய கடிதத்தை எடுத்து என் முன்னாடி நீட்டினா. கொஞ்சம் தயக்கத்தோடயே அந்த கடிதத்தை வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அதுல முதல் வரி படிக்கும் போதே நான் அங்கேயும் உடைஞ்சிட்டேன். என் கண்ணுல இருந்து வெறும் கண்ணீர் மட்டும் கொட்டிட்டே இருந்தது. அதுல முதல் வரியே எனக்கான என் முகிலன் அப்படின்னு எழுதியிருந்தா. எதை சொன்னா என்னை விட்டு விலகிடுவான்னு நான் பயந்தனோ, எதை சொன்னா என்ன தப்பா நினைப்பான்னு நான் நினைச்சனோ, அதேதான் இத்தனை வருஷமா அவளும் மனசுக்குள்ள வச்சு தயங்கிட்டு இருந்தான்னு நினைக்கும் போது இதுக்கு மேல என் மௌனத்தை மட்டும் அவளுக்கு பதிலா கொடுக்க நான் விரும்பல. இத்தனை வருஷமா அவளுக்காக வாங்கி வச்சிருந்த அவளுக்கு சொந்தமான அந்த மோதிரத்தை என் ஷர்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து அவ முன்னாடி நீட்டி, யாதிரே, இத பல வாட்டி நான் உன்கிட்ட கொடுத்து என் காதல சொல்லி இந்த உலகமே எதிர்த்தாலும் உன் கூட நான் இருப்பேன்னு சொல்றதுக்கு அன்னைக்கு எனக்கு தைரியம் இல்லை. இன்னைக்கு இங்க நடந்ததெல்லாம் மாத்திர சக்தியும் எனக்கு இல்லை. அதனால இந்த மோதிரத்தை என்னோட கல்யாண பரிசா நீயே வச்சுக்கோ. கொஞ்சமும் தயங்காம என் கையில இருந்து மோதிரத்தை வாங்கி சட்டுன்னு அவ கையில மாட்டிக்கிட்டா. அவ கண்ணுல அவ்வளவு கண்ணீர். அதை பார்க்க சக்தி இல்லாதனா, யாதிரை, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தாலே இந்த முகிலன் எங்க இருந்தாலும் நிம்மதியா இருப்பான் அப்படின்னு சொல்லி மண்டபத்தை விட்டு வெளியே இறங்கிட்டேன். எங்க கண்ணீரை பார்த்த மேகமும் அன்னைக்கு ஜோனு மழையா பெய்ய ஆரம்பிச்சது. அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சாலும் அவ்வளோ வழியிலையும் ஒரு நினைவான ஒரு காதல் என்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிற நிம்மதி இருக்கு. இப்படிக்கு முகிலன்.